Students, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எலிமெண்டரி ஷேப்ஸ். எக்ஸசைஸ் 5.7 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது குவாடிலேட்டரல்ஸ் அப்படின்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து 3-sided பாலிகனை பத்தி பார்த்திருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்க்க போறது 4-sided பாலிகன். ஸோ குவாடிலேட்டரல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 4-sided பாலிகன்ஸ். அதாவது இந்த சிம்பிள் க்ளோஸ்டு ஃபிகர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிம்பிள் க்ளோஸ்டு ஃபிகர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து டோட்டலா வந்து 4 சைட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி லைன் செக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், பாலோகிராம், ஸோ நெக்ஸ்ட் ராம்பஸ், ட்ரபீசியம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவாடிலேட்டரல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து பார்க்க போறது இந்த குவாடிலேட்டரல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். நம்ம வந்து பார்க்க போற குவாடிலேட்டரல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட ஃபிகர் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குமா? ஸோ ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னது? ஸோ ஸ்கொயர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து 4 சைட்ஸ் வந்து இருக்கு. இது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எல்லா சைட்ஸும், அதாவது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். எல்லா சைடும் ஒரே அளவுல தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சைட்ஸ், ஆப்போசிட் சைட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எப்படி வந்து இருக்கும்? பேரலா வந்து இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடாம டச் ஆகாம இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதோட ஆங்கிள்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து எவ்வளவு வந்திருக்கும்? 90 டிகிரிக்கு ஈக்குவலா வந்திருக்கும். அதாவது இதுதான் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி. சைட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் 4 சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டயகோனல் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இதுல வந்து எவ்வளவு டயகோனல் வந்திருக்கு? 2 டயகோனல் வந்திருக்கு. ஸோ இந்த 2 டயகோனலும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் இன் லென்த்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஈக்குவல் இன் லென்த். அதே மாதிரி இந்த டயகோனல் வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டரா வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டரா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இதுதான் 2 டயகோனல், ரெண்டும் கிராஸ் ஆகுது இந்த மாதிரி. சரிங்களா? சோ இதுதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டயகோனல் லென்த் வந்து 8 சென்டிமீட்டரா வந்து இருந்துச்சுன்னா இன்னொரு டயகோனல் வந்து பாஸ் ஆகுது பாத்தீங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 4 சென்டிமீட்டர்ல வந்து பாஸ் ஆகும். சோ அதனால இங்க நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும். இங்கேயும் வந்து 4 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்க ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் வந்து இருக்கு பாத்தீங்களா? சோ இது வந்து 90 டிகிரிக்கு ஈக்குவலா வந்து இருக்கும். சோ இதுதான் வந்து என்ன அர்த்தம்? பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். அதாவது 2 டயகோனலும் பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் பண்ணும். இது வந்து நினைவு வச்சுக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஃபிகர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்கொயர்ல வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு வந்து பார்த்தோம். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலா வந்திருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேரலாவும் இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடாம இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர் ஆங்கிள் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் ஃபார்ம் ஆயிருக்கும்? 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இங்கேயும் 90 டிகிரி, இங்க 90 டிகிரி, இங்க 90 டிகிரி அண்ட் இங்க 90 டிகிரி. தேர்ட் டயகோனல் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கேயும் 2 நம்பர் ஆஃப் டயகோனல் வந்து இருக்கு. ஸோ 2 டயகோனலும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் இன் லென்த்தா தான் இருக்கும். ஸோ 2 டயகோனலும் எப்படி வந்திருக்கும்? ஈக்குவல் இன் லென்த். அதே மாதிரி இங்க வந்து ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும் என்ன வித்தியாசம்னா இங்க வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதுல. ஸோ பட் ஆனா ரெக்டாங்கிள் அது வந்து ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? ஸோ டயகோனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பைசெக்டர் ஆஃப் ஈச் அதர். ஒண்ணுக்கு ஒண்ணு ரெண்டா கிராஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஈக்குவலா வந்து பிரிச்சுக்கும். ஸோ டயகோனல்ஸ் ஆர் பைசெக்டர் ஆஃப் ஈச் அதர். பைசெக்டர்ஸ் ஆஃப் ஈச் அதர். இப்போ 2 டயகோனல். சரிங்களா? ஸோ இந்த டயகோனலோட லென்த் வந்து டோட்டலா 6 சென்டிமீட்டர்னா இது வந்து எப்படி வந்து பிரிக்கும்? 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டரா இங்க கிராஸ் ஆகுற டயகோனல்ஸ் வந்து பிரிக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் பைசெக்டர் ஆஃப் ஈச் அதருக்கு வந்து அர்த்தம். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது பாலோகிராம் பத்தி. பாலலோகிராம் நேம்லயே வந்திருக்கு. பேரலா இருக்க ஃபிகர் தான் பாலோகிராம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும்.
ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா வந்து இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாவும் இருக்கும். அதனாலதான் பேரலோகிராம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டயகோனல்ஸ். இங்கேயும் வந்து 2 நம்பர் ஆஃப் டயகோனல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ரெண்டு டயகனலும் ஈக்குவல் இன் லென்த்ல வந்து இருக்காது. சரிங்களா, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ரெக்டாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஈக்குவல் இன் லென்த். சரிங்களா, பட் ஆனா பேரலோகிராம்ல வந்து ஈக்குவல் இன் லென்த்ல வந்து இருக்காது. பட் ஆனா பைசெக்டார்ஸ் ஆஃப் ஈச் அதர், பைசெக்டார்ஸ் ஆஃப் ஈச் அதரா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேரலோகிராம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது ராம்பஸை பத்தி. ராம்பஸ், ராம்பஸும் ஸ்கொயரும் வந்து ஓரளவு ஒன்னா தான் வந்து இருக்கும், சில இடங்கள்ல தான் மாறுபடும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ராம்பஸோட ஃபிகர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு. சரிங்களா, ஸோ சைட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து எப்படி வந்திருக்கும், ஆல் சைட்ஸ் ஈக்குவலா வந்து இருக்கும். ஆல் சைட்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலா வந்து இருக்கும். சரிங்களா, இந்த சைடுக்கு பேரல், இங்க இருக்க சைட் இங்க இருக்க சைடுக்கு பேரல். ஆப்போசிட் சைட்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடாம வந்து இருக்கும். ஸோ பேரலா வந்து இருக்கும். அடுத்து இங்க ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரியா வந்து கட்டாயம் வந்து இருக்காது. இன்டீரியர் ஆங்கிள். இதே இது ஸ்கொயர்ல வந்து 90 டிகிரி வந்து ஃபார்ம் ஆகுது. பட் ஆனா இங்க வந்து இன்டீரியர் ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா, இன்டீரியர் ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் டயகோனல்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கேயும் 2 நம்பர் ஆஃப் டயகோனல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த டயகோனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டரா வந்து ஆக்ட் பண்ணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஈச் அதர். ஸ்கொயர் மாதிரியே இங்கேயும் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஈச் அதர். இங்க என்ன ஒண்ணு மாறுபடுதுன்னா இங்க இன்டீரியர் ஆங்கிள் 90 டிகிரி, இங்க ஆனா வந்து கிடையாது. சரிங்களா, சோ அதை நினைவு வச்சுக்கணும். அடுத்து 5th நம்ம வந்து பார்க்க போறது ட்ரபீசியம். இதோட ஃபிகர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது இங்க இருக்க சைடு இங்க இருக்க சைடுக்கு பேரலா வந்திருக்கும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு வந்து பேரலா வந்து இருக்கும். இங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சைடு வந்து இங்க இருக்க சைடுக்கு வந்து பேரலல். செகண்ட் டயகனல்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டயகனல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். பட் தே ஆர் நாட் இன் ஈக்குவல் லென்த். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாடிலேட்டரல்ஸ். இதை வந்து சின்னதா ஒரு டேபிள் போட்டு ரீகேப்பும் நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா, நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாடிலேட்டர்ல ஒரு டேபிள் மூலமா ஒரு ரீகேப் வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன எழுத போறேன்னா நேம் ஆஃப் தி குவாடிலேட்டரல், அடுத்து அதோட ஃபிகர் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எடுத்து டிரா பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதை வந்து ரெண்டா வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பேரலா இல்லையா, அதே மாதிரி ஈக்குவலா இருந்து இருக்கா இல்லையா ஆப்போசிட் சைட்ஸ், அந்த மாதிரி பிரிக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவலா அப்படின்றதுக்காக ஒரு காலம், ஆல் சைட்ஸ் ஈக்குவல். நெக்ஸ்ட் எடுத்துக்க போறது வந்து ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலா இருக்கா இல்லையா அதுக்காக ஒரு காலம். அண்ட் ஃபைனலி டயகோனல்ஸ் ஈக்குவல் இன் லென்த்ல வந்து இருக்கா, அதே மாதிரி பெர்பெண்டிகுலரா இருக்கா அப்படின்றதுக்காக ஒரு காலம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம்னா நேம் ஆஃப் தி குவாடிலேட்டரல். ஸோ இதுல நான் வந்து எடுத்துக்க போறது ஸ்கொயர் எப்படி இருக்கும், அதோட ஃபிகர் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னது, ஸ்கொயர்ல வந்து ஆப்போசிட் சைட்ஸ் பேரலா, எஸ். ஈக்குவலா, எஸ். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் பேரலா வந்திருக்கு, அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா வந்திருக்கு. ஆல் சைட்ஸ் ஈக்குவலா, எஸ். ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் எல்லா சைடும் ஈக்குவல். ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலா, எஸ். இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி தான் மேக் அவுட் பண்ணுது. ஸோ எஸ். டயகனல்ஸ் ஈக்குவல் இன் லென்த்தா, எஸ். டயகனல்ஸ் ஈக்குவல் இன் லென்த். டயகனல்ஸ் பெர்பெண்டிகுலர்லி பைசெக்ட் பண்ணுதா, எஸ். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்க போற குவாடிலேட்டரல் ரெக்டாங்கிள்.
ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிளோட ஃபிகர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆப்போசிட் சைட்ஸ் பேரலா இருக்கா? எஸ். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடாம இருக்கு. ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் இன் லென்த்ல வந்து இருக்கா? எஸ், தே ஆர் ஈக்குவல் இன் லென்த். அதே மாதிரி ஆல் சைட்ஸ் ஈக்குவலா? இல்ல. இங்க 2 சென்டிமீட்டர்னா இங்க 3 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். ஸோ இங்க வந்து நோ. அடுத்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா? எஸ். இங்க 90 டிகிரினா இங்கேயும் 90 டிகிரி தான் வந்து இருக்கும் ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ். டயகனல்ஸ் ஈக்குவல் இன் லென்த்தா? எஸ். டயகனல்ஸோட லென்த் ஈக்குவலா இருக்கும். பட் ஆனா நாட் அ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஸோ இங்க வந்து நோ வரணும். சரிங்களா? நம்ம வந்து பார்க்க போற குவாடிலேட்டரல் parallelogram. இதோட ஃபிகர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆப்போசிட் சைட்ஸ் பேரலா இருக்கா? எஸ். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடாம இருக்கு. ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா வந்திருக்கா? எஸ். ஈக்குவலா வந்திருக்கு. ஆல் சைட்ஸ் ஈக்குவலா? அதாவது இங்க இருக்க சைடும் இங்க இருக்க சைட் லென்த்தும் ஈக்குவலா? நோ. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா? இங்கேயும் இங்கேயும் ஒரே ஆங்கிள் தான் இருக்குமா? எஸ். நெக்ஸ்ட் வந்து டயகனல்ஸ் வந்து ஈக்குவல் இன் லென்த்தா? இல்ல. நோ. டயகனல்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டரா? இங்க 90 டிகிரி மேக் அவுட் பண்ணுமா? இல்ல. சோ இங்கேயும் நோ. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போற குவாடிலேட்டரல் ராம்பஸ். ராம்பஸோட ஃபிகர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆப்போசிட் சைட்ஸ் பேரலா இருக்குமா? எஸ். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் இன் லென்த்ல வந்து இருக்குமா? எஸ். ஆல் சைட்ஸ் ஈக்குவலா? எஸ். ராம்பஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் மாதிரியே ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவல். ஸோ இங்க வந்து எஸ். ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலா வந்திருக்குமா? எஸ். இங்க இருக்க ஆங்கிளும் இங்க இருக்க ஆங்கிளும் சேமா தான் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ எஸ். டயகனல்ஸ் ஈக்குவல் இன் லென்த்ல வந்து இருக்குமா? நோ. டயகனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டரா? எஸ். இங்க வந்து மேக் அவுட் பண்ற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரியா தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போற குவாடிலேட்டரல் ட்ரபீசியம். ஸோ ட்ரபீசியமோட ஃபிகர் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆப்போசிட் சைட் பேரலா வந்திருக்குமா? எஸ். ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு மட்டும் பேரலா வந்திருக்கும். ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைடு இஸ் பேரலல். அடுத்து ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவல் இன் லென்த்ல வந்து இருக்குமா? இல்ல. நோ. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா? இங்க ஒரு லென்த்ல வந்து இருக்கும், இங்க ஒரு லென்த், இங்க ஒரு லென்த், இங்க ஒரு லென்த். ஸோ இதுக்கும் வந்து நோ. ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலா வந்திருக்குமா? இல்ல. நோ. டயகனல்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்ல வந்து இருக்குமா? இல்ல. நோ. டயகனல்ஸ் வந்து 90 டிகிரி மேக் அவுட் பண்ணுமா? நோ. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது குவாடிலேட்டரல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்.